நோய், கண் பாதிப்பு யாருக்கு வரும்? பொதுவா ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் பெரிய லெவல்ல கெடாம இருக்கணும். கெடாமனா என்ன? 6, 8, 12ல மறையாம இருக்கிறது. ராகு கேது சனியோட பாவிகளோட பிடியில சிக்காம இருக்கிறது. சோ தேய்பிறை சந்திரனாகி அமாவாசை சந்திரன் ஆகிறது. இந்த மாதிரி இருக்கிற ஒளி கிரகங்கள், அதாவது வலது கண்ணை குறிப்பவர் சூரியன், இடது கண்ணை குறிப்பவர் சந்திரன். சோ இந்த 2 கிரகங்களும் பாவ வலிமை இல்லாம ஒரு யாரோட டிஸ்டர்ப் இல்லாம தனிச்சு இருந்தாங்கன்னா ஓகே. அப்படி இல்லையா, நிச்சயமா உங்களுக்கு இந்த கண் பார்வைகள்ல ஏதாவது ஒரு குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இல்லாம உங்க ஜாதகத்துல இவங்க மட்டும் இல்ல, 2ஆம் அதிபதி, ஜாதகத்துல 2ஆம் அதிபதி இங்க முகபாவத்தை குறிக்கக்கூடிய அதிபதி, அவர் பெரிய லெவல்ல கெடாம இருக்கணும். சரிங்களா? டேமேஜா 2ஆம் அதிபதி கெடாம இருக்கணும். ஜாதகத்துல 2ஆம் இடம் கெடாம இருக்கணும். அந்த இடத்துல பாவக்கோள்கள் போய் எங்கேயாவது உட்கார்றாங்க அப்படின்னா நிச்சயமா கண் கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிரும். பெருசா சூரியன் சந்திரன் கெடக்கூடாது ஜாதகத்துல. அதே மாதிரி சுக்கிரன் ரிஷப வீடு கெட்டு போகக்கூடாது. காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அந்த ரிஷப வீடு கெட்டு போகும்போது கண் குறைபாடுகள், கண் பார்வையில மங்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப வீடு பாதிக்கப்படுறது, 2ஆம் அதிபதி பாதிக்கப்படுறது, சூரியன் சந்திரன் பாதிக்கப்படுறது ஜாதகத்தில்.